ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம க்ரோஷேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிப் நாட் பார்த்துருக்கோம், செயின் போடுறது எப்படின்னு பார்த்தோம், சிங்கிள் க்ரோஷேட் பார்த்தோம். அதில் இந்த சிங்கிள் க்ரோஷேட்டை வச்சு எப்படி ஒரு குளிர்கால குழந்தைகளுக்குள்ளான்னு சொல்லுவாங்க பேபி ஹேட் பாருங்கள். இந்த சிங்கிள் க்ரோஷேட்டில் எவ்வளோ சூப்பராக ஒரு கேப் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 to 6 month பேபிக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டை 50 லைன்ஸ் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு லைனுங்கிறது இதை தான் சொல்லுவாங்க. இது போல் ஒரு 30 செயின் போட்டுட்டு அதுக்கு மேலே என்னோடய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 லைன் போட்டுட்டு ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பேபி ஹேட் வரும். பாருங்கள், நான் இதில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு செயினும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சிங்கிள் க்ரோஷேட்டில் ஒரு கேப் பண்ண போகிறோம். நான் வந்து இதில் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக ஒரு 10 செயின் போட்டிருக்கேன். இதில் நம்ம எப்படி இந்த ரோ கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த கடைசி வரைக்கும் செயின் போட்டு முடிச்சிட்டேன். சும்மா ஒரு 2 செயின் போடுறேன். இதில் வந்து நம்ம இந்த ஹூக்கை வந்து செகண்ட் செயினில் இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷேட்டில் பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டில் கொடுத்து வாங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரோ மாதிரி வரும். பாருங்கள், இந்த 2வது செயினில் பேக் சைடில் இருக்கிற லூப்பில் கொடுத்து வாங்கினா நமக்கு வந்து நல்லா சிங்கிள் க்ரோஷேட் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஹூக்கில் 2 லூப் வருது. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இதே போல் இந்த லைன் ஃபுல்லுமே பேக் சைடு செயினோட ஃப்ரண்ட் இது. இந்த பேக் சைடில் ஒரு நூல் மாதிரி வரும் பாருங்கள். இந்த த்ரெட்டில் தான் நம்ம கொடுத்து இதை எடுத்துட்டு அப்படியே எடுத்தால் நமக்கு இந்த ஹூக்கில் 2 லூப் வரும். இதை அப்படியே எடுத்துடணும். சிங்கிள் க்ரோஷேட் இதே மாதிரி லைனாக போட்டுட்டு வர போகிறோம். பாருங்கள், திரும்பவும் இது ஃப்ரண்ட்டு. இந்த பேக் சைடு லூப்பில் கொடுக்குறப்ப நமக்கு ஃபுல்லாக வந்து நல்லா நெருக்கமாக வரும். நான் குழந்தைங்களுக்கு குளிர்காலத்தில் போடுறதால நிறைய கேப் இல்லாத இருக்கிறதால இந்த ஸ்டிச்சை ரெஃபர் பண்ணுறேன். பாருங்கள், செயினோட பேக் சைடு இந்த சிங்கிள் த்ரெட்டு மாதிரி வரும், அழகாக சங்கிலி மாதிரி. அதுக்குள்ளே கொடுத்து எடுக்கணும். நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செயின் போடுறப்பயே பார்த்திங்கன்னா இந்த ஹூக்கில் 2 லூப் வருது. க்ரோஷேட் பேக் சைடில் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம எத்தனை செயின் போட்டோமோ அந்த அத்தனை செயின் நமக்கு ஸ்டிச் கரெக்டாக கவுண்டிங்கில் வந்தால் தான் ஈவனாக இருக்கும். பாருங்கள், இந்த கடைசி செயினை கொடுத்து போட்டுட்டேன். இது வந்து இப்போ ஒரு ரோ. இப்போ நம்ம செகண்ட் ரோ போட போகிறோன்னா அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் லைன் கன்வெர்ட் பண்ணுறப்ப செயின் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த செயினோட பேக் சைட் லூப்பில் தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், கொடுத்து இப்படி போடுறப்ப நமக்கு இது செகண்ட் லைன். நமக்கு அழகாக ஒரு எல் மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். பாருங்கள், நமக்கு இது ஃப்ரண்ட்டு செயின். பேக் சைடில் அந்த சிங்கிளாக இருக்கிறதுல கொடுத்து வாங்குகிறோம். நம்ம ஒவ்வொரு லைனும் ரொட்டேட் பண்ணுறப்ப அது போல் கவனமாக செய்யணும். ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய கேப் இது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நமக்கு நல்ல குளிரும் தாங்கும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கு போடணுன்னா எக்ஸ்ட்ரா செயின் போட்டு ஹெட்டு அளந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே மெத்தடு தான். ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டில் சிம்பிளாக இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்றது நம்ம பிளான் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்குன்னா ஒரு 20 செயின் போடுங்க. ஒரு 3 to 6 monthனா ஒரு 25, 30 அப்படி போட்டுக்கலாம். ஹெட் போர்ஷனை பொறுத்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லைனாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். 2 ரோ போட்டோம்னா தான் நமக்கு ஒரு லைன். அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இது போல்
செயின் போட்டுக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு நமக்கு ஹைட் வரணும்னா இது போல் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம பேக் சைடு லூப்லேருந்து தான் கொடுத்து எடுக்கிறோம். பாருங்கள், பேக் சைடில் எடுத்து ஒரு சிங்கிள் crochet செயின் போடணும். இதே போல் கண்டினியூஸாக நீங்கள் எத்தனை லைன் வேணுமோ அவ்வளவும் போடணும். நான் ஒரு ஃபஸ்ட் மந்த்லேருந்து 3 months வரைக்கும்ன்றதால ஒரு 22 லைன் போட்டிருக்கேன். நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக் சைடில் இப்படியே கொடுத்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் ஆகிடுது. இது 3rd ரோ. நம்ம 4th ரோ முடித்தோம்னா 2 லைன் கிடச்சிரும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக வருது. நான் வந்து இது போல் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 22 லைன்ஸ் போட்டிருக்கேன். இது லைனுங்கிறது 1 2 3 4 5. நம்ம 2 ரோ போட்டோம்னா ஒரு லைனுன்னு சொன்னேன் பாருங்கள். இது இந்த ஒரு லைனுக்கு நம்ம 2 ரோ சிங்கிள் crochet செயின் போடணும். இது போல் நான் ஒரு 22 ரோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு நியூபார்ன் பேபிக்கு நம்ம 22 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த லைனுங்கிறது 2 ரோ நம்ம சிங்கிள் crochet போட்டால் ஒரு லைனாக சொல்லணும். நான் இது போல் 22 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்ம 22 லைன்ஸாக போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இது போல் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் லைன் வர்றப்ப ஒரு செயின் போட்டால் தான் நமக்கு ஈவனாக வரும் இந்த ப்ராஜெக்டே. கண்டிப்பாக இது போல் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு பேக் சைடில் கொடுத்து போடுறோம் நம்ம சிங்கிள் crochet. இதை முடிச்சுட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத நம்ம crochet ஒரு ஊசி வாங்கி, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசியாக வாங்கி நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க. அப்போ தான் நமக்கு அது ஃப்ளெக்சிபிளாக வரும். பார்க்குறதுக்கு ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பேக் சைடே நம்ம போட்டுட்டு வர்றதால நல்லா அழகாக மேடு பள்ளமாக ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். ஊசி நூல் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இது போல் ஒரு திக்கான பெரிய ஹோல் உள்ள ஊசியில் கோத்துக்கலாம். கோத்துட்டு நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். 2 சைடையும் சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. இது ஹெட் போர்ஷனுக்கு வர்றது. நம்ம இந்த செயினில் டாப் போர்ஷனில் இருக்கிற லேயரில் கொடுத்து இப்படி எடுத்துக்கணும். நம்ம எங்கே ஜாயின் பண்ணோன்றது தெரியாமல் அதுவும் செயின் மாதிரி தெரிகிற அளவுக்கு கொடுத்து வாங்கிக்கணும். இது போல் ஃபுல்லுமே நெருக்கமாக ஒவ்வொரு செயின்குள்ளேயும் இந்த செயினோட லேயர்லேருந்து இதோட லேயருக்கு எடுக்கிறப்ப நமக்கு நல்லா அந்த ஸ்டிச் எங்கே பண்ணியிருக்கோனே தெரியாது. நாட் மாதிரி இல்லாமல் கொடுத்து வாங்கிடணும். பாருங்கள், நமக்கு இது ஒன்று சேர்ந்துருது பாருங்கள். இந்த செயினோட கார்னர்லேயும் இதுலேயும் எடுத்துக்கிறோம். 2 செயினும் சேர்றப்ப நமக்கு அது ஜாயின் பண்ணதே தெரியாது. இதே போல் ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிடுறேன். இந்த 2 சைடையும் சேர்த்து நான் தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த எண்டு கரெக்டாக ஒவ்வொரு செயினுக்கு நேராகவும் இந்த சைடு வெளிப்பக்கம் இருக்கிற செயினில் கொடுத்து இங்கே இருக்க செயினில் ஒவ்வொரு செயின்லேயும் கொடுத்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு இது எங்கே ஜாயின் பண்ணுன்றதே தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அப்படியே கொடுத்து கொடுத்து வாங்குறது தான். இது போல் முடிக்க போகிறேன். இதை
வச்சுட்டு இந்த டாப்பில் இருக்க செயினில் இப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டுட்டிங்கன்னா இது நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மேலே வந்து நம்ம சுருக்கமாக இங்கே ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி கேதர் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்து எடுக்கணும். இப்படி கொஞ்சமாக ஃப்ளிட்ஸ் எடுக்கிற மாதிரி பண்ணிக்கணும். நம்ம இப்படி சுருக்கிறப்ப இந்த டாப் போர்ஷன் இப்படி வரும் அழகாக. நான் ஃபுல்லாக இதுக்குள்ளே கொடுத்து எடுத்துடுறேன். இப்போட டாப் போர்ஷனை நம்ம இப்படி ஒரு கேதரிங் மாதிரி எடுத்துகிட்டு வரோம். இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அந்த இடத்து வரைக்கும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். கேதர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரே இடமா சுருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கலாம். இப்படி சுருக்கு பை மாதிரி வந்துடும். அது பாருங்கள், நமக்கு நல்லா டைட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே மேலே வேணும்னா நம்ம ஒரு பாம்பாம் டைட் செய்கிற நாட் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஒரு சின்ன ஹோல் மாதிரி வச்சா தான் நம்ம டாப் போர்ஷன் ஃபினிஷ் பண்ண முடியும். ஒரு ஃபிங்கரை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நாட் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்டில் ஜாயின் பண்ண இடத்துல வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிங்கரை விட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகாத அளவுக்கு சும்மா 2-3 ஸ்டிச் போட்டுடலாம். இவ்வளோதாங்க. சிங்கிள் க்ரோஷேட்டை பயன்படுத்தி இவ்வளோ ஒரு சூப்பராக நியூபார்ன் பேபிக்கு ஹேட் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த சுருக்கமே இது போதும். மேலே வேணும்னா கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு அழகாக பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலரில் அது மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சும்மா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு லேயர் அப்படியே வந்துடுறேன். இந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம அது போல் நாட் போட்டு எடுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. பாருங்கள், அழகாக குளிர்காலக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். இது போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபோல்டிங் கொடுத்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஹெட் போர்ஷனில் இது போல் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேபியோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்கும். ஒரு அழகான பேபி ஹேட் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போல் சிங்கிள் க்ரோஷேட் பயன்படுத்தி நீங்களும் ஒரு அழகான குல்லா செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். போர்ஷனில் ஃபினிஷிங்க்கு உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி பாம்பாம் ரெடி பண்ணி தைச்சிக்கோங்க. நான் இதில் பாம்பாம் ரெடி பண்ணி தைச்சிருக்கேன்.
இதை நார்மலாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். விருப்பம்னா தைச்சிக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், பாம்பாம்ன்றது இந்த மாதிரி த்ரெட்டை உங்களோட 3 ஃபிங்கர் ஆர் 4 ஃபிங்கரில் எடுத்துக்கோங்க. இப்படியே நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, கொஞ்சம் அழகாக இருக்கணுன்னா நிறைய ஒரு 100 டைம் சுற்றிக்கோங்க. நல்லா திக்காக வேணும்னா நம்ம 100 டைம் சுற்றணும் கையில். இந்த 4 ஃபிங்கர்லேயும் சுற்றிட்டு சென்டரில் ஒரு நாட் போட்டு ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களோட பாம் ரெடி. பாருங்கள், இது போல் சுற்றிட்டு அப்படி ஒரு டைட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு நாட் போட்டுட்டா உங்களுக்கு அவுந்து வராது. கட் பண்ணிவிட்டு ஒரு டபுள் லேயர், ஏன்னா நம்ம கேப்போட டாப் போர்ஷனில் நாட் போட்டு முடிக்கணும், அதுக்காக ஒரு டபுள் லேயர் எடுத்துக்கோங்க. சென்டரில் வச்சு நல்லா திக்காக டைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த 2 போர்ஷனையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு சிசரால் அப்படியே வெட்டிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டா தான் நமக்கு அந்த பாம்பாம் மாதிரி அழகாக இருக்கும். த்ரெட்டு மாதிரி தெரியாத அளவுக்கு இப்படி வச்சு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து இந்த டாப் போர்ஷனில் கொடுத்து நம்ம கீழே நாட் போடணும். அதே மாதிரி இன்செக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் சைடில் கொடுத்து வாங்கியிருக்கேன். இங்கே நம்ம நாட் போட்டுக்கலாம், டைட் பண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சென்டரில் ஒரு 2-3 நாட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் மூவ் ஆகாத இருக்கும். டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்ல அழகான பேபி ஹேட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹெட் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகான சிங்கிள் க்ரோஷேட்டை யூஸ் பண்ணி ஒரு பேபி ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சூப்பராக இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.